டே டு டே கம்யூட்டரை செல் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சர்ஸ் கூட அவங்க பைக்ஸுக்கு இவ்வளோ அப்டேட்லாம் கொடுக்குறது இல்லைங்க. பட் இந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒன்ஸ் அவங்க பைக்கில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயமாவே வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நான் எந்த பிராண்டை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ராயல் என்ஃபீல்ட் பிராண்டை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம கூட இருக்கக்கூடிய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2025 மாடல் மீட்டியோர் 350 தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. என்னப்பா 2025 முடிய போது இன்னுமா சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிறீங்களா? ஆக்சுவலாக ராயல் என்ஃபீல்டு வந்து இது 2025 மாடலில் புதுசாக அப்கிரேட்லாம் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 3 மாதத்துக்கு ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பைக்ஸில் ஏதாவது ஒரு அப்டேட்டை கொடுத்து அதை ஒரு லான்ச் ஈவெண்ட்டாக பிளான் பண்ணி மக்களை வந்து ஒரு பேச வச்சுக்கிட்டே இருக்காங்க. ராயல் என்ஃபீல்டை பற்றி பேசுகிற மாதிரியே தான் வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஹண்டர் ரிவ்யூ வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து புதுசாக கலர் ஆப்ஷன் கொடுத்தாங்க, நிறைய ஃபீச்சர்ஸை வந்து அப்கிரேட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இந்த வெஹிக்கிள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் அப்கிரேடும் வந்து நடந்திருக்கு. புது கலர் ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டியில் ப்ரைஸ் ட்ராப்லாம் இருக்குது. அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பண்ணியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா புதியதாக கலர் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய கலர் ஆப்ஷனாக தான் இருக்குது. ஸோ மொத்தம் 4 வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபயர் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஸ் வேரியண்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி ஸ்டெல்லார், சூப்பர் நோவா ஆக்சுவலாக அந்த டாப் மாடல், ஆரோரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிடில் மாடலும் இருக்குது. ஆக்சுவலாக மிடில் மாடல்னு சொல்ல முடியாது, ஆரோரா தான் இருக்குல்லே விலை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ யங்ஸ்டருக்கு பிடிக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ்னால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரே ஃப்ளாட்டாக ஒரே கலரில் தான் வந்து இருக்கும். பட் இப்போ மல்டிபிள் கலர் ஆப்ஷன், டூயல் டோன் ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் நோவாவில் இருக்கக்கூடிய பிளாக் கலர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட இங்கே இருந்துட்டு இருக்கு. ஸோ இதே பாருங்களேன், ஒரு டூயல் டோன் ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபயர் பால் மட்டும்தான் ஆக்சுவலாக வந்து சிங்கிள் டோனாக இருக்கும். அதாவது டேங்க் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் இருக்கும், பேனல்ஸ் வந்து ஒரு கலர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது நீங்கள் மித்த எந்த வேரியன்ட்ஸ் போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா டூயல் டோன் கலர் ஆப்ஷனில் தான் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் ரிலேட்டடாக நிறையா மாற்றிருக்காங்க. நான் அதை அடுத்து வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கலர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இமேஜஸில் வந்து பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட்ரோ க்ரீன் சொல்லக்கூடிய க்ரீன் கலர் வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வேரியன்ட் போகிறீங்கன்னா போது வீல் வந்து அந்த ஸ்போக் வீலில் இருக்கிற மாதிரி அந்த ரெட்ரோ டிசைன்லேயே வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ எனிவே, இது வந்து கலரில் பண்ணியிருக்கக்கூடிய மாற்றம். அடுத்ததாக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் பண்ணியிருக்க மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்இடி ஹெட்லைட்ஸ் தான். ஸோ எல்இடி ஹெட்லைட்ஸ் இதில் என்ன புதுசாக இருக்குது, ஆல்ரெடி வந்தது தானே அப்படின்னு கேட்குறீங்களா? பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் மாடலில் இருந்தே உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இனி நீங்கள் பேசிக் மாடல் போனாலும் சரி, மிடில் மாடல் போனாலும் சரி, இல்லை டாப் போனாலும் சரி, ஃபீச்சர்ஸில் எந்த மாற்றங்களும் வந்து இருக்காது. எல்லாமே வந்து காமனாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபீச்சர்ஸை பேஸ் மாடல்லேருந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். எல்இடி ஹெட்லைட் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் மாடல்லேருந்து வருது. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபீச்சரில் அப்கிரேட் ஆகிருக்க விஷயம் வந்து ட்ரிப்பர் நேவிகேஷன் தான். நீங்கள் பேஸ் மாடல் போனாலும் ட்ரிப்பர் நேவிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூஎஸ்பி சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து இருக்குது. ஸோ இந்த சைடில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு வந்து சொல்லலாம். நம்ம ஹண்டரில் பார்த்தோம்ல அதே அப்கிரேட்ஸ் தான் இதில் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போ பேசிக்காகவே வந்து பேஸ் மாடலில் இருந்தே 10x10 நேவிகேஷன்லாம் பார்க்கக்கூடிய ட்ரிப்பர் நேவிகேஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மீட்டியோரை மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து லாங் ரைட்ஸ்க்காக தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற சூழலில் இதெல்லாம் வந்து ஒரு பெட்டரான விஷயம் சொல்லுவேன். இந்த ஃபீச்சர்லாம் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லுவேன். அடுத்ததாக இன்ஜின் ரீதியாக பண்ணியிருக்க மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், யூஸ்வலாக ஒரு பிராண்ட் வந்து ஒரே இன்ஜினை 3 மாடல் பைக்கில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மாடலுக்கு அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் அப்டேட் கொடுத்தாங்கன்னா எல்லா மாடலுக்கும் அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. பட் ராயல் என்ஃபீல்டு வந்து அதையே வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒன்ஸ் அப்படியே தள்ளி போட்டு வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் சொன்னேன், ஒரு 3 மாதத்துக்கு ஒன்ஸ் ஏதோ ஒரு ஈவெண்ட்ஸ் வந்து ராயல் என்ஃபீல்டு சைட்லேருந்து இருக்கிற மாதிரியே தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இதை பற்றி வண்டி ரன்னிங்லேயே சொல்கிறேன், ஓட்டும் போதே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் வேரியண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சூப்பர் நோவா வேரியண்ட்டில் வந்து கிளட்ச் வந்து அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிளட்ச் அண்ட் பிரேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லிவர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிளட்சையும் சரி பிரேக் லிவர்ஸும் சரி உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து மாறி இருக்குது. ஸோ புதுசாக கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடல்லேருந்து எல்இடி ஹெட்லைட்ஸு, அதேமாதிரி எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க.
டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இருக்கிற மாதிரி ட்ரிப்பர் நேவிகேஷன் பேஸ் மாடலில் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் மாடலில் மட்டும் கிடைக்கும். அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிளில் பண்ணியிருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். மித்த விஷயங்கள்லாம் காமனாக இருக்கக்கூடியதான். ஸோ இந்த வெஹிக்கிளோட ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம குயிக்காக பார்க்கலாம். ஸோ இந்த மீட்டியோர் 350யோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 191 கிலோங்க வெயிட்டு. கொஞ்சம் ஹெவியான மிஷின் தான் சொல்லணும் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த சீட் ஹைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 765 mm தான் சீட் ஹைட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஷார்ட் ரைடராக இருந்தாலும் காலை வந்து தாராளமாக கீழே வந்து வைக்க முடியலாம். எனக்கு நீங்கள் பார்க்கலாம் கால் வந்து அந்த பெண்டாக இருக்கிறது. ஸோ என்னால் எந்திரிச்சு நின்னா ஸோ இந்த லெவலில் நின்று என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவேன் மீட்டியோரோட 350 பொறுத்த வரைக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ராயல் என்ஃபீல்டில் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தண்டர்பேர்ட் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்துருந்துச்சு. ஸோ தண்டர்பேர்ட் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதோட ரைடிங் கம்ஃபர்ட்லாம் உண்மையிலே வேற மாதிரி இருக்கும் தண்டர்பேர்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த வெஹிக்கிளை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு லாங் ரைட் போகக்கூடிய ஒரு டூரர், ஒரு க்ரூசர் அப்படின்னு சொல்லலாம் இந்த வேரியன்ட், இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். நீங்கள் கிளாசிக் 350ல் ஒரு லாங் ரைடில் டூர் பண்ணுறதுக்கும் இந்த வண்டியில் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னோம். கம்ஃபர்ட்டுக்கு தான் இந்த வெஹிக்கிளுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் காலை வச்சு பிடிச்சி உட்காந்தீங்கன்னு வச்சுங்களேன், லாங் ரைடு ஒரு நாள் பூரா க்ரூஸ் பண்ணாலும் தாராளமாக இந்த வெஹிக்கிள் வந்து போக முடியும். அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருப்பாங்கன்னே சொல்லுவேன். ஸோ இதுவுமே வந்து ஒரு அண்டர் ரேட்டட் மாடல் தான் சொல்லணும். ஏன்னா கிளாசிக் விற்கிற அளவுக்கு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பண்ணுறது கிடையாது. பட் இந்த வண்டி நீங்கள் லாங் ரைடுக்காக ஒரு வெஹிக்கிள் பார்க்குறீங்க, நான் ஹைவே டூரிங் தான் ப்ரோ பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸபிளானது தான். ஒரு 30-35 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக அந்த 15 லிட்டர் ஃபியூல் டேங்க் அப்படிங்கிறது போதியமானதாகவே இருக்கும். ஸோ ரைடிங் போஸ்டர் பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ உட்காந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ரைடிங் போஸ்டர் தான் இந்த வெஹிக்கிளில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஃபயர்பாலை தவிர எல்லா வேரியண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பில்லியன் வச்சு ரைட் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லுவேன். இந்த பேக் ரெஸ்ட் வந்து பின்னாடி இருக்கிறது. ஸோ பில்லியனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இதெல்லாம் ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆக்சுவலாக தண்டர்பேர்ட் வந்து முன்னாடி என் பிரதர் வந்து வச்சுருந்தார். ஸோ அதில் நிறையா ரைடெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம். பில்லியன் வச்சு ட்ராவல் பண்ணாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் வந்து அந்த வண்டியை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். எனவே அப்படியே வீல்ஸ், பிரேக், சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 100 செக்ஷன் டயரு, ரியரில் பார்த்தீங்கன்னா 140 செக்ஷன் டயரு, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 19 inches வீலு, ரியரில் வந்து 17 inches வீல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் 300 mm டிஸ்க் பிரேக், ரியரில் 270 mm டிஸ்க் பிரேக் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அந்த ரெட்ரோ டிசைன் இருக்கக்கூடிய வேரியண்ட்டில் மட்டும் ஸ்போக் வீல் வரும். மித்த எல்லாத்துலேயும் அலாய் வீல்ஸ் தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. டியூப்லெஸ் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனிவே இந்த டயர்ஸ், பிரேக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரூசருக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வெஹிக்கிளோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா அதிகம்ன்றனால அந்த ஃப்ளிக்கபலாலாம் இந்த வெஹிக்கிள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. சிட்டி ரைடை விட இந்த வெஹிக்கிள் ஹைவே ரைடுக்கு தான் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஸ் எல்லாமே வந்து பேசியாச்சு. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிக்கு, ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்லாம் வேற லெவலுங்க. அதில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது மீட்டியோரை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 349cc கொண்ட சிங்கிள் சிலிண்டர் ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 20.2 bhp பவரும் 27 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது 5 ஸ்பீட் கியர் பாக்ஸில் இயங்கக்கூடிய இன்ஜினாக தான் இந்த இன்ஜினை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய பேர் கேட்பீங்க, இதுக்கெல்லாம் ப்ரைஸ் குறையுமா ப்ரோ, இல்லை விலை ஏறுறதா இருக்கா ஜிஎஸ்டியில் அப்படின்னு. ஸோ நான் சொல்லும் முறையே சொல்லியிருப்பேன் 349cc. ஸோ அதனால் 350cc உள்ளே இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான். இதுக்கெல்லாம் ப்ரைஸ் வந்து குறையிறதா தான் இருக்குது. ஓகே வீலர்ஸ், நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாஸ்ட் நோட் கேட்டுருவோம். ராயல் என்ஃபீல்ட்னாலே அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு தாங்க. ஸோ கிளச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து ப்ளே பண்ணுதுன்னு சொல்லலாம் இந்த வெஹிக்கிளுக்கு. யூஸ்வலாக ராயல் என்ஃபீல்டு வெஹிக்கிள்ஸ் வந்து ஓட்டும் போது எனக்கு இந்த கிளச்சு ஹெவியாக இருக்கிறதே ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும். பட் இப்போ வந்து அதை சரி செஞ்சுட்டாங்கன்றதே ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். கிளாசிக்கில் அப்டேட் ஆகிடுச்சான்னு வந்து கேட்குறீங்க. கிளாசிக்கில் டாப் மாடலில் மட்டும்தான் இப்போதைக்கு அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுக்குறாங்க. இன்னும் மித்த வேரியன்ட்ஸ்க்கு இன்னும் வரலை. பட் கூடிய சீக்கிரம் அந்த அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்புவோம். ஸோ இது வந்து ஒரு கரடு முரடான பகுதியாக இருக்குது. ஆனால் ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன்.
நம்ம அப்படியே போவோம். நம்ம இது வந்து இன்றைக்கி சிட்டி ரைடு தான் வந்து பண்ண போகிறோம். ஹைவேலாம் வந்து எதுவும் க்ரூஸ் பண்ண போகிறதில்ல. ரெண்டாவது ஹைவேக்கு தகுந்த பெரிய அப்டேட்ஸ்லாம் ஒன்றும் கொடுக்கல. இன்ஜின் பவர்லாம் எல்லாம் சேம் தான். பட் இதில் மேஜராக அந்த கிளச்சு மாறி இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. இனி சிட்டியில் ஓட்டினாலும் ராயல் என்ஃபீல்டு பைக்ஸை வந்து கவலைப்படாமல் வந்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து மாறி இருக்குது. அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் அப்படியே இருங்க, நான் உங்களுக்கு வந்து ஸோ இப்போ நான் வந்து ஒரு 40ல் 3rd கியரில் இருக்கேன். அப்படியே கிளச்சை திருப்பி குறைச்சி செகண்ட் வந்தாலும் இந்த வீல் லாக் ஆகிற பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே இனி வந்து இருக்காது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு 5th கியரில் ஒரு 80-90ல் க்ரூஸ் பண்ணுறீங்க, சடனாக கியரை குறைக்கிறீங்க அப்படின்னும் போது கூட எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இந்த வீல் லாக் ஆகுறது கொள்வது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இனி நீங்கள் வந்து போகலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், இது வந்து சிட்டியில் ஓட்டுறதை காட்டிலும் ஹைவேக்கு க்ரூசிங்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா எனக்கு அந்த லெவலுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இந்த சீட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். முன்னாடி தண்டர்பர்டில் வந்து அந்த பட்டர்ஃப்ளை ஹேண்டில் பேர் பார்த்தீங்க அப்படின்னா டிசைனாகவே ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். நம்ம ரைட் பண்ண ஆக்சுவலாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், ஆனால் டிசைனாக ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு க்ரூசராக உட்காந்து ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம கிளாசிக் 350 இதெல்லாம் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ஹண்டர் அதெல்லாம் ஓட்டுற மாதிரி தான் வந்து இருக்குது. சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வெயிட் கொஞ்சம் அதிகம் தான் இந்த வெஹிக்கிள். ஸோ சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளாகவே வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஒன்று, இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கபுளாக இருக்காது, வீல் பேஸ் அதிகம். ஸோ நீங்கள் டக்குன்னு ஒரு கேப்பில் பூந்து வந்து வரீங்க அப்படின்னும் போது அந்த அளவுக்கு ஃப்ளிக்கபுளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து இருக்காது. நீங்கள் கேப்பில் பூறதை காட்டிலும் அந்த சிக்னலெல்லாம் நிற்கும் போது கொஞ்சம் கேப்பில் அப்படி பூந்து வருவோம்ல, அது மாதிரியே அதை பண்ண முடியாது. நீங்கள் பாருங்கள், இதில் கிராஷ் பார்லாம் எந்த அளவுக்கு வெளியில் நீட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு. ஹேண்டில் பார் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் அதை வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வெஹிக்கிள் ஓட்டும் போது எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, கிளாசிக்கில் கூட இந்த இன்ஜின் வந்து வைப்ரேஷன்லாம் நல்லா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. கிளாசிக்கில் கூட ஹேண்டில் பாரில் ஒரு மைனர் வைப்ரேஷன் வந்து தெரியும். பட் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா அது கூட தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நல்லா ரிஃபைண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த இன்ஜின். இந்த வெஹிக்கிளில் வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப ரிஃபைண்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு மேஜராக கிளச்சு மாற்றினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரைடு வந்து, அதாவது இந்த வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹைவே க்ரூசிங், ரைடிங் கம்ஃபோர்ட் இந்த மாதிரியான விஷயத்துக்காக ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் மைலேஜ் வந்து கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்சு 30 இல்லை 35க்குள்ளே தான் அதிகபட்சம் மைலேஜ் வந்து கொடுக்கும். ஸோ 30 அதுக்குள்ளே கூட கொடுக்கலாம், 28 அந்த ரேஞ்சில் வந்து மைலேஜ் கொடுக்கலாம். மைலேஜ் ப்ரிஃபரன்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் கிடையாது இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். பட் இந்த வெஹிக்கிள் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஹைவே க்ரூசர்னு சொல்லுவேன். ஸோ ஹைவே க்ரூசிங்க்கு தகுந்த ஒரு வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஆக்சினா ராயல் என்ஃபீல்ட். ஸோ அவங்க தான் நமக்கு வெஹிக்கிள் வந்து ரிவ்யூக்காக வந்து வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக வெஹிக்கிள் வந்து லான்ச்சு. ஸோ இனி லான்ச் ஈவெண்ட்டில் இருக்க கொஞ்சம் ஃபுட்டேஜஸ் வந்து பார்ப்பீங்க. ஓகே வீலர்ஸ், இந்த வெஹிக்கிளை நான் சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு சிட்டி பயன்பாட்டை தாண்டிலும் இது ஒரு ஹைவே பயன்பாட்டுக்கான ஏற்ற ஒரு க்ரூசர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் க்ரூசர் செக்மெண்ட் அப்படிங்கிறதே பெருசாக இந்தியன் மார்க்கெட்டில் இல்லை, பெருசாக சக்ஸஸும் அடையலை அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஹைவே டூரிங்க்கு பக்காவான வெஹிக்கிள்னால் அது க்ரூசராக தான் இருக்கும். ஓகே, இதோட மைலேஜ் கேட்பீங்க. ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி 30-35 அதுக்குள்ளே தான் வந்து மைலேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். இதோட யூசர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காம மைலேஜ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸிங் எவ்வளவு அண்ட் ஜிஎஸ்டியில் ப்ரைஸ் குறைஞ்சா எவ்வளோ வரும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த வெஹிக்கிளோட பேஸ் மாடலோட ப்ரைஸிங் எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1,95,000 வருது. ஸோ நீங்கள் வந்து டாப் மாடல் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில், ஸோ இந்த பிளாக்லாம் வந்து போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதோட விலைங்கிறது எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் 2,15,000 பக்கம் வரும். எவ்வளோ ப்ரோ ப்ரைஸ் வந்து குறையும் அப்படின்னு வந்து கேட்பீங்க. நீங்கள் பேஸ் மாடல் ஒரு 15,000 வரைக்கும் ப்ரைஸ் அப்படிங்கிறது ட்ராப் ஆகும். டாப் மாடலுக்கு ஒரு 16,700 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிறதா இருக்குது இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும், அதாவது மீட்டியோரை பொறுத்த வரைக்கும். சரி, நான் சொல்கிறது எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் இன்சூரன்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300-400 வரைக்கும் எக்ஸ்ஷோரூமில் இன்சூரன்ஸில் வந்து குறையும். ஆர்டிஓ டேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1000 வரைக்கும் ஆர்டிஓ டேக்ஸில் வந்து குறையும். மொத்தமாக கணக்கு பண்ணிங்க அப்படின்னா பேஸ் மாடலுக்கு ஒரு 17,000 16,500 வரைக்கும்
டாப் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18,000 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது குறையிறதா இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆக்சினா ராயல் என்ஃபீல்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு பைக்கில் புக் பண்ணுங்கள். 22ஆம் தேதிக்கு அப்புறம் கூட நீங்கள் டெலிவரி அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், பெருசாக ஆஃபர்ஸ் அதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் எடுக்கலாம். இந்த ஜிஎஸ்டி ப்ரைஸ் ட்ராப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் பைக்கில் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி 350cc மேலே உள்ள ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 22ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து எடுங்க. ஸோ நான் இங்கேயும் வந்து கேட்டேன். ஸோ இவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் மீட்டியோர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து இருக்குது அப்படின்னாங்க. வியர் 650 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் மேபி ஒரு 350cc மேலே உள்ள ஹிமாலயன் மாதிரியான பைக்கெலாம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் மறக்காமல் ஆக்சினா ராயல் என்ஃபீல்டை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.